முதல்ல என்னன்னா சர்வதேச கைக்கூலி அப்படி இப்படின்னு சொல்லும் போது இது போலீஸ் கேஸ் ஆயிடுமோ, ஐயோ இந்த இடத்துல நம்ம பேசலாமா பேச வேண்டாமா அப்படி ஒரு நிலை போயிடுது இல்லையா. அப்படியே நிறைய பேர் பயந்து பாலாவை பத்தி பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பேசாம போயிட்டாங்க. எப்படி விஜயகாந்த் ஒரு காலகட்டத்துல வந்துட்டு புகழ்ந்தா நம்ம மீது சட்டம் பாயுமோ, நம்ம மீது ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய வன்மம் பாயுமோ அப்படிங்கறத பயந்தாங்களோ, ஆமா பயந்தாங்க அந்த நேரத்துல. இன்னைக்கு வந்துட்டு விஜயகாந்த் அண்ணே அவர் திரையுலக கர்ணர், இந்த மண்ணுல பிறந்த இன்னொரு தெய்வம் அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. எப்போ இப்பந்தான் அப்படித்தானே அவர் நோயால பாதிக்கப்பட்டு அமர்ந்த அந்த நிலையில தான். ஆனா அதற்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னலாமோ பேசினாங்க. ஏய் தூக்கி எடுத்துரும் பார்த்துட்டு அப்படி இப்படின்னு நகைச்சுவையா நக்கலா எவ்வளவு பேசினாங்க தெரியுமா. என்னென்னலாமோ பேசினாங்க. நான் பார்த்து வேதனைப்பட்ட ஒரு மீம்ஸ் என்னன்னா, ஒபாமாவுடைய பொண்டாட்டி பேர் மிச்சல். நான் வந்துட்டு இது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற போது நடந்தது. அவர் வந்துட்டு ஒபாமா மிச்சலை கூட்டிட்டு இந்தியாவுக்கு வராரு. ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு பேப்பர்ல படிச்சுட்டு கேப்டன் விஜயகாந்த் சொல்றாரா, ஏன் வந்துட்டு சரக்குக்கு சைடிஸ் நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோமா, ஏன் வந்துட்டு அவர் பிக்சரை கொண்டுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ற மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அந்த நேரத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் நிறைய நான் மேடை நிகழ்ச்சிகளுக்கு போவோம் இல்லையா, எல்லா மிமிக்ரி கலைஞர்களுமே விஜயகாந்த் குடிச்சிட்டு பேசுற மாதிரி பேசினா தான் மக்கள் கிட்ட இருந்து கைத்தட்டலை வாங்க முடியும்னு அப்படியெல்லாம் பேசுவாங்க. சோ ஒரு மனுஷனை பேசி பேசி கலாச்சிய ஒரு மாபெரும் மகுடத்தை சிதைச்ச ஒரு மாபெரும் புகழுக்குரியவர்கள் நம் தமிழ் மக்கள். அடுத்து பாலாவை தான் சிதைச்சு சின்னாபின்னமாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. நாங்க விடுவோமா? எங்க தமிழ் பையனாச்சே, உள்ள இறங்கி வந்துட்டோம்.